Dr. Anand, Kauvery வடபழனியில் கன்சல்டன்ட் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்டாக இருக்கேன். ஸோ நான் இந்த பேஷண்ட் வந்து 73 வயசு லேடி, உங்கள் 73-year-old லேடி. அவங்களுக்கு வந்து 2018 ஷீஸ் பீன் ஹேவிங் ஒரு கொலோ வெஜைனல் ஃபிஸ்டுலான்னு சொல்லுவாங்க. பெருங்குடலுக்கும் வெஜைனாக்கும் இடையே ஒரு இணைப்பு பாதை, ஃபிஸ்டுலான்ற இணைப்பு பாதை ஏற்பட்டு அதுக்காக இரண்டு முறை சர்ஜரியும் 2018 அவங்களுக்கு நடந்தது. அதுக்கப்புறமும் அந்த ஃபிஸ்டுலா வந்து பர்சிஸ்டண்ட்டாக இருந்துகிட்டே இருந்தது. அதனால் ஃப்ரீக்குவெண்ட்டாக ஒரு யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷனோ அண்ட் மலம் வந்து வெஜினா வழியாக வரதுனால ஒரு இரிட்டேஷன், பேர்னிங் எப்போவுமே இருந்துகிட்டே இருந்தது. ஸோ அதை அந்த ட்ராக்டை, அந்த இணைப்பு பாதையை ஐடென்டிஃபை பண்ணுறது தான் ஒரு பெரிய கடினமாக இருந்தது. ஸோ அதை ஐடென்டிஃபை பண்ணுறது தான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, விச் இந்த ட்ரீட்மெண்ட்லேயே ஒரு சக்ஸஸ்ன்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு ஸ்டெப் அது. அதை ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு, ஸோ இது நாள்பட்டு இருக்கிறதுனால ஒரு ஆல்மோஸ்ட் 8 இயர்ஸாக ஷீஸ் பீன் இதே மாதிரியே இருக்காங்க. ஸோ பேஷண்ட்டுக்கும் ரொம்ப கொஞ்சம் டிப்ரெஸிங்காக தான் இருக்கும் இந்த சிச்சுவேஷன். ஸோ அந்த இதனால நம்ம ஃபஸ்ட்டு அந்த இணைப்பு பாதையை கண்ட பிறகு அதை வந்து க்ளோஸ் பண்ணுறது எப்படின்றது யோசித்தோம். அதில் ஃபஸ்ட்டு எண்டோஸ்கோப்பிக்காகவே சூச்சர்ன்றதை வச்சு நம்ம க்ளோஸ் பண்ணிடலான்னு தான் ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையும் பண்ணோம். பட் அது நாள்பட்டு இருக்கிறதுனால அந்த ஃபிஸ்டுலா, அந்த க்ளோஷர், அந்த சூச்சர் வந்து கரெக்டாக அப்படியே நிற்கலை. ஸோ அவங்களுக்கு திரும்பவும் மலம் வந்து வெஜினா வழியாக வர தொடங்கிச்சு. அதுக்கப்புறம் தான் அதை எப்படி நம்ம க்ளோஸ் பண்ணுறதுன்றது, இது அந்த பாதையை அடைக்கணும். ஸோ இருதயத்தில் வந்து நம்ம ஹோல் இருந்தால் நம்ம ஒரு சில டிவைசஸ் யூஸ் பண்ணுவாங்க. வலது இருதயத்துக்கும் இடது இருதயத்துக்கும் நடுவில் ஒரு ஹோல் இருந்ததுன்னா அதுக்கு சில டிவைசஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதை யூஸ் பண்ணலாமான்றது அப்போ தான் நம்ம மனோகர் சார்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி, அது வந்து சேலஞ்ச் என்னென்னா, இட் ஷுட் ஃபிட் வெல். அந்த கரெக்டான சைஸு, கரெக்டான லென்த்து நம்ம கொடுத்தா தான் அது இருக்கும். சின்ன சைஸ் வச்சிட்டோன்னா இட் மைட் அது திரும்பவும் வெளியே வந்துடலாம். அது சரியாக ஃபிட் ஆகாமல் இருக்கலாம். ஸோ அந்த சைஸ் அண்ட் லென்த்து தான் இட் வாஸ் a very challenging decision which we had to take. ஃபஸ்ட்டே நம்ம இன்னொரு டிவைஸ் யூஸ் பண்ணோம். அந்த டிவைஸும் சரியாக ஃபிட் ஆகலைன்றதுனால சார் இன்னொரு டிவைஸ், வாஸ்குலர் ப்ளக்குன்ற டிவைஸ் வச்சு தான் அதை அடைக்க வேண்டியதாகிடுச்சு. பேசிக்கலி இது வந்து ஒரு பெரிய திறமையான ஸ்கில்ஃபுல் விஷயம்னு நான் கன்சிடர் பண்ணல. இது வந்து ஸ்கில்லோட சேலஞ்சுன்னு இல்லை. இது வந்து என்னோட பர்செப்ஷனில் இது ஒரு டீம். எப்படின்னு என்னென்னா, லாஸ்ட் 20 இயர்ஸாக நான் கார்டியாலஜிஸ்ட்டாக திங்க் பண்ணுறேன். ஹீ இஸ் அ கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜிஸ்ட். ஸோ மெனி டைம்ஸ் வந்து எங்களோட தாட் ப்ராசஸ் வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ இந்த கேஸில் எனக்கு யூனிக்குன்னு தெரியுதுன்னா, இட் இஸ் நாட் அ கொஸ்டின் ஆஃப் ஸ்கில். இது பேசிக்காக பிளானிங் அண்ட் அவர் சொன்ன மாதிரி டயக்னோஸ்டிக் சேலஞ்ச். ஸோ நிறைய தடவை இந்த ஃபிஸ்டுலா எங்கே இருக்குன்னே கண்டுபிடிக்க முடியாது. நிறைய தேடுன்னு தடவின்னு இருப்போங்க, நான் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ டயக்னோஸ்டிக் சேலஞ்ச் ஃபஸ்ட்டு. இது எங்கே இருக்குது, எங்கேருந்து எங்கே போகுது, என்ன லென்த் இருக்குது, எப்படி இருக்குங்கிறது ஒரு டயக்னோஸ்டிக் சேலஞ்ச். செகண்ட் திங் வந்து பிளானிங் ஆஃப் த திங். எப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம்னா என்ன பண்ணலாம். ஸோ என்னென்னா, நிறையா டெக்னிக் ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகிருக்கச்ச நம்ம இன்னொரு டெக்னிக் ட்ரை பண்ணுறச்ச நம்மளுக்கு ப்ரெஷர்
கரெக்டாக இருக்கணுங்கிற ப்ரெஷர் அதிகம். ஏன்னா 2-3 டெக்னிக் ட்ரை பண்ணோம், ஃபெயில் ஆகிடுச்சு. 4வது டெக்னிக் ட்ரை பண்ணுறோன்னா நம்மளோட பிளானிங் ஹேஸ் டு பி மோர் மெட்டிகுலஸ். தேர்ட் திங் இஸ் நம்மக்கிட்ட ஹார்ட்வேர் டிவைசஸ் வந்து பல சைஸஸ் பல ஷேப்ஸில் வரும். ஸோ இந்த மாதிரி கேசஸ்க்கு எப்படி சூட் ஆகும் அப்படின்னு பிளான் பண்ணி. ஸோ ஃபஸ்ட் இஸ் டயக்னோஸ்டிக் சேலஞ்ச், செகண்ட் இஸ் லாஜிஸ்டிக்ஸ் சேலஞ்ச், இந்த மாதிரி ப்ராப்பராக பிளான். தேர்ட் இஸ் ஆப்வியஸ்லி த ப்ரொசீஜர். ஸோ ப்ரொசீஜர் வந்து நாங்கள் லாஸ்ட் 20 இயர்ஸில் ப்ரொசீஜர் பண்ணுறோன்னா கேத்லாபில் வச்சு ஃப்ளோரோஸ்கோப்பியில் டிவைஸ் எப்படி இருக்குன்னு பார்த்து தான் பண்ணோம். ஸோ ஃபார் அஸ் எண்டோஸ்கோப்பி சூட்டில் வந்து ஃபஸ்ட்டு டைம் டிவைஸை கண்ணால் பார்த்துட்டு இப்படி தான் டிப்ளாய் பண்ணுறோன்னு பார்த்துட்டு பண்ணுறது எங்களுக்கு அது ஒரு ப்ரொசீஜரல் சேலஞ்ச். ஸோ இது வந்து மோர் ஆஃப் அ டயக்னாஸ்டிக், லாஜிஸ்டிக்ஸ் அண்ட் இன்னோவேஷன்ஸோட ப்ராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன். ஸோ வாட் எக்ஸைட்டட் அஸ் இஸ் பிகாஸ் நாங்கள் இது பண்ணதில்லை முதல்ல, நம்பர் 1. அதர் பீப்புள் ஹவ் நாட் ட்ரைட் இட் அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடிஞ்சுது, அதுதான் வெரி சாட்டிஸ்ஃபைங். சார் சொன்ன மாதிரி பேஷண்ட் வாஸ் ஸோ ஹாப்பி. ஸோ எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, சார் வந்து ப்ரொசீஜருக்கு முன்னாடி பேஷண்ட்கிட்ட ஒரு தடவை டிஸ்கஸ் பண்ண சொன்னார். அப்போ அவர் சொன்னது எல்லாமே ஸோ இம்பார்ட்டண்ட். அந்த 8 இயர்ஸ் அந்த பேஷண்ட் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னு when you heard that thing. ஆக்சுவலாக ப்ரொசீஜருக்கு முன்னாடி நாங்கள் 2 பேரும் பேசிட்டு இருக்கச்சு நாங்கள் யோசித்தோம், பாவம் இவ்வளோ கஷ்டப்பட்டாங்க, இத்தனை தடவை ட்ரை பண்ணி ஃபெயில் ஆகிடுச்சு, we should be successful this time அப்படின்னு. that was like a moral pressure on us. luckily எல்லாம் ஸ்மூத்தாக முடிஞ்சதுக்கப்புறம் ஃபாலோஅப்பில் பேஷண்ட் வரச்சு, when we saw the patient smile, it is very gratifying. நம்மளுக்கு வந்து ஓகே நம்ம ஒரு சின்ன பிரச்சனை தான், இப்போ நம்ம ஆஸ் அ cardiologist or as a gastroenterologist, it's not a big problem, it's a small problem, we have given an innovative solution. But the amount of satisfaction பேஷண்ட்டுக்கு that வந்து இந்த தொந்தரவுலேருந்து வெளியில் வந்துட்டாங்களேங்கிறது தான் ஆஸ் அ clinician ரொம்பவே கிராட்டிஃபைங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருந்தது. என்ன சார் இந்த டைவர்டிகுலம்னு குடல் பைன்னு சொல்லுவாங்க இல்லையா, டைவர்டிகுலம். அந்த டைவர்டிகுலம் இன்ஃப்ளமேஷன் ஆகி வஜைனாக்கும் பக்கத்தில் இருந்து அது ஒரு இணைப்பு பாதை ஆகிடும். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா கோலானுக்கு மேலே தான் வஜைனா இருக்குது, ஆல்மோஸ்ட் இன் ஃபிசிக்கல் கான்டாக்ட். ஸோ அதில் பிரச்சனை இருந்ததுன்னா ஈரோடாக இந்த இதுக்குள்ளே கனெக்ஷன் ஆகிறது இஸ் பிகாஸ் ஆஃப் த டைவர்டிகுலோசிஸ். ஸோ டைவர்டிகுலோசிஸ் பேசிக்கலி கொலானோட இன்ஃப்ளமேஷன், அதில் இருக்கிற வீக்கம் இருக்கிறச்ச அது வந்து when it gives way, ஸோ ஆட்டோமேட்டிக்கலி அதுக்கு பின்னாடி ஃபார் எக்ஸாம்பிள் சில பேருக்கு இந்த ப்ராப்ளம் இருக்குன்னா யூரினரி பிளாடர் அதுக்கு முன்னாடி இருக்கும், அதுக்கும் இதுக்கும் கூட சம்டைம்ஸ் கேன்சர் இருக்க பேஷண்ட்ஸ்க்கு இந்த மாதிரி ஆகலாம். கேன்சர் இருக்கிறனால கேன்சர் இரோட் பண்ணி அந்த கனெக்ஷன் ஃபார்ம் ஆகிடலாம், பிளாடருக்கும் வெஜைனாக்கும் கனெக்ஷன் ஆகிடலாம். சில பேருக்கு டெலிவரி போது அந்த காம்ப்ளிகேஷன் ஆகி இந்த மாதிரி ஆகலாம். பல காரணங்கள் இருக்குது, இது ஒரு காரணம்னு இல்லை, பல காரணங்கள் இருக்குது இந்த ஃபிஸ்டுலா ஆகிறதுக்கு. இந்த பேஷண்ட்டுக்கு டைவர்டிகுலோசிஸ் இஸ் த ப்ரைமரி ரீசன். பட் ஓவராலாக பார்த்திங்கன்னா கேன்சர்ஸு சம் பேஷண்ட்ஸ்க்கு டூரிங் டெலிவரி காம்ப்ளிகேஷன்ஸில் கூட இந்த மாதிரி ஆகிருக்கலாம். யூரினரி பிளாடர் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸில் நிறையா பேருக்கு அந்த பிளாடரும் இதுவும் கம்யூனிகேஷன். பேசிக்கலி ஃபிஸ்டுலானா என்ன, அப்நார்மல் கம்யூனிகேஷன் பிட்வீன் 2 சேம்பர்ஸ். ஸோ அது எதுக்கும் ஆறுதுங்கிறது தான் அந்த டிசீஸோட பேட்டர்னை டிட்டர்மின் பண்ணுதே தவிர ஃபிஸ்டுலா இஸ் பேசிக்கலி அப்நார்மல் கம்யூனிகேஷன் பிட்வீன் 2 ஆர்கன்ஸ் ஹேவிங் டிஃப்ரெண்ட் திங்ஸ். ஸோ அதுக்கும் கனெக்ஷன் இருக்கக்கூடாது, ஆனால் இயற்கையாக இருக்கக்கூடாது, பட் வியாதினால இருக்கிறது தான் ஃபிஸ்டுலா. நீங்கள் சொல்கிற இல்லை நீங்கள் சொல்கிற ஃபிஸ்டுலா வேறு ஃபிஸ்டுலா சார். நீங்கள் சொல்கிற ஃபிஸ்டுலா வந்து நம்ம காமனாக மோஷன் போகிற வழியில் இருக்கிற ஃபிஸ்டுலா, அது வந்து வியாதியே வேறு, அதுக்கு ட்ரீட்மெண்ட்டே வேறு. நாங்கள் பேசின்னு இருக்க ஃபிஸ்டுலா இஸ் டிஃப்ரெண்ட். ஸோ இது கம்யூனிகேஷன் பிட்வீன் 2 சேம்பர்ஸ். நீங்கள் சொல்கிற ஃபிஸ்டுலா வந்து கம்யூனிகேஷன் பிட்வீன் மோஷன் போகிற வழியிலேருந்து அவுட் சைடுக்கும் இல்லை கம்யூனிகேஷன் தான் நீங்கள் சொல்கிற ஃபிஸ்டுலா. அது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி வியாதி வேறு, அதுக்கு ட்ரீட்மெண்ட் வேறு, அதுக்கு ரிக்கரன்ஸ் ரேட் வெரி ஹை. ஸோ ஐ அக்ரி வித் தட். நீங்கள் சொன்ன பாயிண்ட்டுக்கு கேன்சர் ரிஸ்க்கு வந்து இருக்குன்னு இல்லைன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஷீ 73 இயர்ஸ் ஓல்டு. ஸோ 73 இயர்ஸ் ஓல்டில் பல கேன்சரோட ரிஸ்க்கு இருக்கும். இந்த மாதிரி கண்டினியூஸ் இன்ஃப்ளமேஷன் இருக்கிறனால கூட கேன்சர் ரிஸ்க் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் கொலான் கேன்சருக்கு டைவர்டிகுலோசிஸ் வந்து ஒன் ஆஃப் த ரிஸ்க் ஃபேக்டர். அது ஒன்று மட்டும் இல்லை, பல ரிஸ்க் ஃபேக்டரில் ஒன் ஆஃப் த ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது.
ஸோ ஃபிஸ்டுலானால தான் கேன்சர் வந்துச்சுன்னு சொல்கிறது லெஸ் லைக்லி. பட் கண்டிப்பாக அந்த ஒரு ரிஸ்க் இருக்கலாம். ஃபிஸ்டுலா இருக்கிறனால ஒரு பர்சிஸ்டன்ட் இரிட்டேஷன் இருக்கலாம், பர்சிஸ்டன்ட் இன்ஃப்ளமேஷன் இருக்கலாம். அதனால் ஃபிஸ்டுலஸ் ட்ராக்டில் கேன்சர் வருது. பட் அது வந்து ரொம்ப ரேர் அண்ட் அன்காமன். மேடம் டயபெட்டிஸ் வந்து இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இப்போ நேஷ்னல் சர்வே படி பார்த்தீங்கன்னா 30% ஆஃப் இந்தியன்ஸ் ஆர் 20 to 30% இந்தியன்ஸ் ஆர் டயபெட்டிக்ஸ். ஸோ டயபெட்டிஸ் வில் ஆல்வேஸ் பி தேர். அதனால் நம்மளுக்கு பெரிய ப்ராப்ளம் இந்த சுச்சுவேஷனில் கிடையாது. கார்டியாக் ப்ரொசீஜர்ஸ் பண்ணுறச்சு சம்டைம்ஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரிகாஷன்ஸ் எடுத்துகிட்டு பண்ணுவோம். பட் அதனால் டயபெட்டிஸ் இருக்கிறனால ப்ரொசீஜரை கேன்சல் பண்ணுவோம் இல்லை பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் அவர் பாப்புலேஷன் இஸ் டயபெட்டிக். ஸோ அதனால் டயபெட்டிஸ் இஸ் அ காமன் காம்ப்ளிகேஷன். இந்த பேஷண்ட்டுக்கும் இருந்தது. பட் இட்ஸ் அ மேனேஜபிள் ப்ராப்ளம். ரிஸ்கோட ஃபெயிலியர் தான் ஜாஸ்தி. காமனஸ்ட் திங் வாட் கேன் ஹேப்பன், டிவைஸ் வில் நாட் ஃபிட். இதுதான் மேக்ஸிமம் ரிஸ்க். டிவைஸ் எம்பலைஸ் ஆகிடுது, இல்லை டிவைஸ் பின்ன இது டிஷ்யூ இது பண்ணிவிட்டு வெளியில் பர்ஃபரேட் ஆகிடுது. இது வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் எப்பயுமே இருக்கும். பட் அந்த ரிஸ்க் ரொம்ப கம்மி. ஏன்னா பிகாஸ் இந்த டிவைஸ் இஸ் மேட் ஆஃப் வெரி சாஃப்ட் நிட்டினால் மெஷ். ஸோ அது வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நீங்கள் கையில் எடுத்து பார்த்தீங்கன்னா பஞ்சு மாதிரி இருக்கும். ஆல்தோ மெட்டல் பட் வெரி சாஃப்டாக இருக்கும். ஸோ அதனால் அந்த பர்ஃபரேஷன் அந்த மாதிரி ரிஸ்க் வந்து இருக்குது. ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. மேபி 1 in million அந்த மாதிரி கேசஸில் ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. பட் இந்த கேஸில் எங்களுக்கு ரிஸ்கோட ஃபெயிலியர் தான் பிக்கர் ஃபியர். தட் போட்டோம் நிற்கலை, வெளியில் வந்துடுச்சு, இல்லை கரெக்டாக ஃபிட் ஆகலை. ஸோ we were more worried about failure than any risk. இல்லை இதில் மெயினாக வந்து ஃபெயிலியர் டியூ டு டிஃப்ரெண்ட் டெக்னிக். சரி, அது ஹூ டிட் இட் இஸ் நாட் இம்பார்ட்டன்ட். டிஃப்ரெண்ட் டெக்னிக்ஸ் ஆர் ட்ரை. சர்ஜிக்கல் க்ளோஷர் சார் சொன்னார்ல, எண்டோஸ்கோபிக் சூச்சரிங், எண்டோஸ்கோப் வழியாக தையல் போடுற மாதிரி, அந்த மாதிரி வேரியஸ் டெக்னிக். காமனாக இந்த டெக்னிக்ஸ் தான் எல்லோரும் பண்ணுவாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த பேஷண்ட்டுக்கு எல்லா டெக்னிக்ஸும் ஃபெயில் ஆனதுனால இந்த டெக்னிக் இல்லை அவங்க தேவர் ரெகுலர் ஃபாலோ. ஆமாம், இது நிறைய நான் நிறைய இடத்துல பார்த்துருக்காங்க. ஐடென்டிஃபை பண்ண முடியல அந்த கரெக்டான அதனால தான் டயக்னோசிஸ் எங்கே அது இருக்குதுன்றது தெரிஞ்சுக்கிறது தான் ஃபர்ஸ்ட் சேலஞ்ச் ஃபார் அஸ். எதோட சைடு எஃபெக்ட் இல்லையே யூஸ்வலாக இப்படி அதுக்கு தான் நான் பிகினிங்கில் சொன்னேன் இல்லையா, இந்த கார்டியாக் டிவைசஸ் வந்து இது வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு 30 million பேருக்கு போட்டிருக்காங்க. ஸோ அதே டிவைசஸ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ பெருசாக அதில் எதுவும் அலர்ஜி அந்த மாதிரி எதுவும் ரிப்போர்ட்டட் இல்லை. அதனால் வி டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனி சைட் எஃபெக்ட்ஸ். நாங்கள் இப்பயும் எக்ஸ்பெக்ட் பண்ணுற இது வந்து இட் ஷுட் ஸ்டே இன் பிளேஸ். தட்ஸ் அவர் சேலஞ்ச். இல்லை, இது பெர்மனெண்ட் மாதிரி தான். யூஸ்வலாக லைஃப் லாங் தான் இருக்கும் சார். யூஸ்வலாக இப்போ ஹார்ட் ஹோல் க்ளோஸ் பண்ணுறோம். இந்த லாஸ்ட் 20 yearsல ஐ ஹவ் சீன் ஒரு 3000 பேஷண்ட்ஸ்னால் இது வரைக்கும் யாருக்கும் திருப்பி ஓட்டை வந்து பார்த்ததில்லை சார். ஏன்னா அது வந்து எண்டோத்திலியலைஸ் ஆகிடும். ஒரு 6 months to 1 year என்ன ஆகிடும்னா டிவைஸ் மேலே பாடி வில் ஃபார்ம் ஒரு தோல் மாதிரி க்ரியேட் ஆகிடும். ஸோ இட் வில் பி எம்பெடட். ஸோ ஹார்ட்டில் எனக்கு இதோட எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஹார்ட்டோட ஹோலில் என்ன பண்ணுவோன்னா இந்த டிவைஸை வச்சு க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு 6 weeks ஆரம்பித்து 1 yearக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த என்டையர் டிவைஸை வந்து ஒரு தோல் மாதிரி கவர் பண்ணிடும். ஸோ அது தட் வில் பிகம் பார்ட் ஆஃப் தி ஹார்ட் வால். ஸோ எங்கே ஓட்டையாக இருந்ததோ போட்டச்ச வெறும் டிவைஸ் மட்டும்தான் இருக்கும். ஒரு வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா டிவைஸ் இருக்கும், டிவைஸை சுற்றி ஒரு எண்டோத்திலியலைசேஷன் ஆகிருக்கும். ஸோ அதனால் இந்த 30 million யாருக்கும் அதுக்கப்புறம் ப்ராப்ளம் வந்து பார்த்ததில்லை. திருப்பி சார் சொன்ன மாதிரி இது வந்து டயபெட்டிக்ல வந்து ஓல்டேஜ்னால வர்றது. ஓல்டேஜ்னால யங் பீப்புளுக்கு வெரி அன்காமன் டு ஹேவ் தீஸ் கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ். இல்லை, டயபெட்டிக்லம் வந்து நம்ம அது வந்து ஒரு மசிலோடைய பெருங்குடலுடைய மசில் உடைய வீக்னஸ். அந்த வீக்னஸில் கொஞ்சம் உள்ளே இருக்கிற லைனிங் வெளியே ஒரு பை மாதிரி வருது. ஸோ அது வந்து நமக்கு ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு மோர் நரைமுடி மாதிரி தான். அதுவும் எல்லாருக்கும் வராது, சில பேருக்கு வரலாம். இல்லை யார் சென்னையில்
நார்மல் ஃபிஸ்டுலானா எது சொல்லுங்க? பெரியனல் ஃபிஸ்டுலாக்கு யூஸ் பண்ண முடியாது, பௌத்திரம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு இது யூஸ் பண்ணுறது. அதுதான், அதனால தான் நான் இது கிளாரிஃபைட் இன் பிட்வீன். மற்ற ஃபிஸ்டுலாஸ்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் இரத்த குழாய், 2 இரத்த குழாய்க்கு நடுவில் இருக்கிற ஃபிஸ்டுலாக்கு இதை யூஸ் பண்ணியிருக்கோம். பிரெயினில் இருக்க ஃபிஸ்டுலாஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ நிறைய இடத்துல இது டிவைசஸ் ஹேவ் பின் யூஸ்ட். பட் முக்கால்வாசி டைம் அது வாஸ்குலர் ஃபிஸ்டுலாஸ்க்கு தான் யூஸ் பண்ணியிருக்கோம். தட் இஸ் ஒரு இரத்த குழாயும் இன்னொரு இரத்த குழாய்க்கும் அப்நார்மல் கம்யூனிகேஷனுக்கு நிறைய தடவை யூஸ் பண்ணியிருக்கோம். பட் குடலில் யூஸ் பண்ணது ரொம்ப கம்மி. சம்டைம் உணவு குழாக்கும் ட்ரக்கியா வின் பைப்புக்கும் இடையே அந்த ஃபிஸ்டுலா ஏற்பட்டால் அங்கே யூஸ் பண்ணியிருக்கோம்.